இப்பையிலிருந்து பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது பிளைஸ்டசின் காலகட்டம். இந்த பூமியில பலாயிரக்கணக்கான மிருகங்கள் வாழ்ந்து அழிஞ்சிருக்கு. ஆனா ஒரு சில உயிரினங்கள் தான் அதோட தோற்றத்தினாலேயே ரொம்பவே புகழ்பெற்ற உயிரினங்களா இருக்கும். அப்படி பூனை குடும்பத்தை சேர்ந்த ஒரு உயிரினம் அதோட பல்லுனாலேயே ரொம்பவே புகழ்பெற்றதா இருக்கு. அந்த உயிரினத்தோட பேர் தான் சேபர் டூத் கேட். இந்த சேபர் டூத் கேட்டை ஸ்மைலடான்னு அழைப்பாங்க. இது வரைக்கும் கிடைச்ச இந்த சேபர் டூத்தோட எலும்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சேபர் டூத் மொத்தமா 3 இனங்களா வாழ்ந்திருக்கு. அதுல ஸ்மைலடான் ஃபேட்டாலிஸ்ன்றது வட அமெரிக்கால வாழ்ந்திருக்கு. அதுவே ஸ்மைலடான் பாப்புலேட்டர்ன்றது தென் அமெரிக்கால வாழ்ந்திருக்கு. அதுவே ஸ்மைலடான் கிராசிலிஸ்ன்றது இந்த ஸ்மைலடான்லயே ரொம்பவே சின்ன இனமா வாழ்ந்திருக்கு. என்னதான் ரொம்பவே சின்ன இனமா இருந்தாலும் இந்த சேபர் டூத்லயே நல்லா வேட்டையாடக்கூடியது இதுதான். இந்த சேபர் டூத் 2.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து கடைசியா 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த பூமியில வாழ்ந்திருக்கு. மனுஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியை ஆண்டுகிட்டு இருந்த உயிரினங்கள்ல இந்த உயிரினமும் ஒண்ணு. இந்த உயிரினம் எந்த பகுதிகள்லாம் வாழ்ந்திருக்குன்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, அப்புறம் ஆசியாவோட ஒரு சில பகுதிகளில். இந்த பகுதிகளிலேயே எந்த பகுதியில் இந்த சேபர் டூத் ரொம்பவே அதிகமா வாழ்ந்திருக்குன்னா அது வட அமெரிக்காவில தான். இந்த சேபர் டூத்தோட உடல் தோற்றம் எப்படி இருக்கும்னா தலையில இருந்து வால் வரைக்குமே இந்த சேபர் டூத்தோட நீளம் சுமார் 1.5 மீட்டர்ல இருந்து 2.5 மீட்டர் வரைக்கும் நீளம் கொண்டதா இருந்திருக்கு. அதுவே கால்ல இருந்து தலை வரைக்கும் இந்த சேபர் டூத்தோட உயரம் 1.1 மீட்டர் வரைக்கும் உயரம் கொண்டதா இருந்திருக்கு. இந்த சேபர் டூத் இனத்திலேயே ரொம்ப பெருசா வளர்ந்த பூனைகள்லாம் சுமார் 160 கிலோ எடையில இருந்து 280 கிலோ எடை கொண்டதா இருந்திருக்கு. அதோட ரொம்ப வலுவான மூக்கும் ரொம்ப பெரிய பற்களோட இந்த தோற்றத்துல அந்த காலகட்டத்தை சேர்ந்த காடுகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்டை கொலையாளியா இந்த சேபர் டூத் இருந்திருக்கு. இந்த சேபர் டூத்தோட வேட்டை திறன் எப்படி இருக்கும்னா பெரும்பாலும் இது வேட்டையாடக்கூடிய விலங்குகளோட பின்பக்கம் தான் தாக்குமே. அப்படி பின்பக்கம் இந்த சேபர் டூத் தாக்கும் போது அதோட ரொம்பவே நீளமான பற்கள் அந்த விலங்கோட உடலுக்குள்ள கிழிச்சு அந்த விலங்கு உடனடியாக கொல்லும். ஒருவேளை இந்த சேபர் டூத் கிட்ட அந்த விலங்கு தப்பிச்சு ஓடினா கூட இந்த காயத்தினால அந்த விலங்கு கொஞ்ச நேரத்திலேயே இறந்துடும். இந்த மாதிரியான ஒரு வேட்டை கொலைகாரன் மாதிரி இந்த சேபர் டூத் அந்த கால காடுகள்ல விலங்கி இருக்கு. இந்த சேபர் டூத்தோட வாழ்க்கை முறை இப்ப இருக்கக்கூடிய புலிகள் எப்படி வாழ்தோ அந்த மாதிரி தான் அந்த கால காடுகள்ல இந்த சேபர் டூத் வாழ்ந்திருக்கு. இந்த சேபர் டூத்தோட உணவும் புலிகள் சாப்பிடுற மாதிரி தான் இருந்திருக்கு. ரொம்பவே சின்ன சின்ன இறைகள் இந்த சேபர் டூத் இரவு நேரத்துல வேட்டையாடி இருக்கு. அதுவே பெரிய இறையா இருந்தா குழுக்களா சேர்ந்து வேட்டையாடி இருக்கு. பெரும்பாலும் இந்த சேபர் டூத் வேட்டையாடி தான் அதோட இறையே சாப்பிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை வேட்டை கிடைக்காத நேரத்துல இறந்த உயிரினங்களை கூட இந்த சேபர் டூத் சாப்பிட்டு இருக்கு. இந்த சேபர் டூத்தோட வாழ்க்கை முறைன்றது இப்போ வரைக்குமே ஒரு குழப்பமா தான் இருக்கு. இந்த சேபர் டூத் தனியா வாழ்ந்திருக்கா இல்ல குழுக்களா வாழ்ந்திருக்கான்னு சில ஆய்வுகளை வச்சு பார்க்கும்போது இந்த சேபர் டூத் தனியா தான் வாழ்ந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சில ஆய்வுகள் ஓடி பார்க்கும்போது இல்ல இது குழுக்களா வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஆண்கள்லாம் தனியா வாழ்ந்திருக்கணும், பெண்கள் மட்டும் குழுவா வாழ்ந்திருக்கணும்னு சொல்றாங்க. குழுக்களா இந்த சேபர் டூத் இருக்கும்போது ரொம்பவே பெரிய இறைகளை இதுங்களால வேட்டையாட முடியும். அதை வச்சு பார்க்கும்போது பெரும்பாலான சேபர் டூத் குழுக்களா வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த சேபர் டூத்தோட உடலமைப்பை காட்டுல முழுவதுமா வேட்டையாடுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மிருகங்கள் எப்படி இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சிச்சுன்னா பெரும்பாலும் சொல்லப்படுறது பருவகால மாற்றத்தினால. பனிக்காலம் ரொம்பவே அதிகமானதுனால இதோட இறைகள் குறைஞ்சதுனால இது அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு காரணமா மனுஷங்க அவங்களோட வேட்டைக்காக இதுங்களை சாப்பிட்டுருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த 2 காரணத்தினாலுமே 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சேபர் டூத் முழுவதுமா அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க.